மினி ஃபால்ஸ் மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்குது இடம். பாருங்கள் அப்படியே காமிக்கிறேன். வந்துட்டோம். செம்ம வியூங்க. சூப்பராக இருக்கா வியூஸு. அந்த டேம் சுத்தம் அந்த டேம்லேருந்து வெளியோட தண்ணி இதுதான் சிட்டியோட ஃபால்ஸ். ஃபால்ஸோட ஃப்ரண்ட் வியூ பார்த்துங்களா? இப்போ ஃபால்ஸோட வந்து நம்ம மேலே டாப்பில் இருந்து பார்க்கலாமா எப்படி இருக்கு. மாட்டு பண்ணை, அந்த மாட்டு பண்ணையிலேருந்து வந்து பால் கறந்துட்டுருக்காங்க. எப்படி கறந்துருக்காங்க பாருங்கள். அவ்வளோதான். இந்த பக்கம் பள்ளம் கீழே இறங்க முடியாது. டேம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேங்க, 1987 வந்து இந்த டேம் வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து 2010 வந்து மறுபடியும் ரெனோவேட் பண்ணி அதுக்காக கவர்மெண்ட்டை வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ரெனோவேட் பண்ணி ஓரளவுக்கு வந்து நல்லா வந்து மறுபடியும் வந்து ரெனோவேட் பண்ணி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து 2010 வந்து நம்ம பார்த்தது. கவர்மெண்ட் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த டேமோட மொத்த கொள்ளளவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 700 மில்லியன் கியூபிக் ஃபீட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த டேமில் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வாட்டர் ஸ்டோரேஜை வந்து பண்ணி வச்சுக்க முடியும். இதோட பார்க்கவே வந்து இதுதாங்க இருக்குது. இதோட என்ன சொல்லுது, வித் வந்து பார்த்திங்கனாக்கா இது கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தெரியும். பட் வந்து இந்த லென்த்தை வந்து அப்படியே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர்ஸுக்கு ரேஞ்சுக்கு வந்து இதோட லென்த்து வந்து உள்ளார இருக்குது. மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட வந்து 40 வில்லேஜுக்கு மேலே வந்து இந்த டேமை வந்து யூஸ் ஆகுதுங்க. அவ்வளோ வில்லேஜுக்கு வந்து நீர்ப்பாசனம் வந்து இந்த டேம் மூலிமா வந்து நடைபெறுதுங்க. கரெக்டாக அந்த விவசாய டைமு, இந்த பயிர்கள்லாம் வந்து வைப்பாங்களே, அது சீசன் இருக்குல்ல, அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே வாட்டர் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வந்து அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து வாட்டர் ஃப்ளோ வந்து அவங்க வந்து திறந்து விடுவாங்க நீர்ப்பாசனத்துக்காக. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டேம் சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவும் செழிப்பாகவும் இருக்குங்க. எனி டைம் வந்து இந்த இடத்துல வந்து விவசாயம் நடைபெற்றுகிட்டே இருக்கும். நீங்களே பார்ப்பீங்க, அந்த பக்கம் வந்து நிறைய வாழைத்தோப்புலாம் வந்து இருக்கும். மெயின் வந்து கல்டிவேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டேமை சுற்றி இருக்க பகுதியில் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வாழை தான் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா தென்னை கொஞ்சம் இருக்கும். அதுமாதிரி பாக்குத்தோப்பு வந்து நிறையவே வந்து இங்கே இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த வியூ லொக்கேஷனை பார்த்திங்கனாக்கா ஒரு மினி கேரளான்னு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு வந்து இருக்கும் இந்த இடம். பட் நம்ம இந்த கவர்மெண்ட்டை வந்து இந்த இடம் ப்ராப்பராக யூஸ் பண்ணாங்கனாக்கா நிஜமாகவே வந்து வேறு லெவலில் இருக்குங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயே இருக்கிற ஒரு ஹிடன் பிளேஸ் தாங்க இந்த டேம். பட் வந்து கவர்மெண்ட்லாம் இதை வந்து யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து நிறைய டூரிசம் டெவலப் பண்ணாங்க அப்படின்னாக்கா இந்த டேமோட லெவலே வந்து வேறு லெவலில் போயிடும். நடக்குதான்னு பார்ப்போம். நம்மளுடைய ஆதங்கம் தான் வந்து நம்ம சொல்ல முடியும். வந்து 4 மதகு இருக்குங்க. 1 2 3 4 இருக்குது. அதில் வந்து 2வது மதகு மட்டும்தான் வந்து திறந்துட்டுருக்காங்க. தண்ணி ஃப்ளோ வர்றதுல ஒரே ஒரு கொக்கு மட்டும் உட்காந்துருக்கு பாருங்கள். அந்த இடத்துல தெரியுதா எப்படி வந்து அது வந்து க்ரிப்பாக வந்து அந்த இடத்துல இருக்குதுல்ல. ஏன்னா வாட்டர் ஃப்ளோ வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக அந்த இடத்துல உட்காந்துருக்கு. தண்ணி அந்த இடத்துல கீழே போகிற இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி சின்னதாக இருக்குங்க. அந்த இடம் கிட்ட போக முடியும்னு பார்ப்போம். போக முடிச்சுன்னா நம்ம அந்த இடத்துல போயிட்டு அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு வந்து இன்னொரு டைம் வந்து விளாக் பண்ணலாம். இந்த நவம்பர் டிசம்பர் சீசன் வந்து அப்படின்னாக்கா வந்து ரொம்ப பசுமையாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு விளாக் பண்ணோம்னாக்கா வந்து இந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இப்போ பார்க்க வந்து இந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இன்னொரு டைம் வரலாம். மினி ஃபால்ஸ் மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்குது இடம். பாருங்கள் அப்படியே காமிக்கிறேன். வழி சின்னதாக ஒன்று இருக்குது. பட் அந்த பக்கம் போனால் வந்து நம்ம கொஞ்சம் அதோட ஃப்ரண்ட் வியூ வந்து பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா, ஒரு ஃபால்ஸோட ஃபீலிங் தெரியுதுக்கா. செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. நம்ம ஆக்சுவலாக உங்களுக்கு டேம் தான் காமிங்கன்னு சொல்லிட்டு வந்தோம். பட் வந்து
ஃபால்ஸ் சேர்த்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வழி வந்து இந்த இடத்துல இருக்குங்க. நம்ம இங்கே போயிட்டு இது வழியாக போவோம். இங்கே பார்த்தீங்களா மாட்டு கொட்டைகள் வச்சுருக்காங்க. சின்னதாக வந்து பார்த்தீங்களா சின்னதாக வந்து மூங்கிலில் வந்து கேட் போட்டு வச்சுருக்காங்க. இந்த இடம் வந்து அவங்க நைட்டு படுத்து ஸ்டே பண்ணுறதுக்கான இடம். இப்போ ஒரு மாட்டோட சாணம்லாம் போட்டு குவித்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா மக்குன அப்புறம் வந்து எருவாக யூஸ் பண்ணி இது வந்து வயலுக்கு நிலத்துக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நல்லா வந்து ஒரு சூப்பரான உரம் சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து மாடுலாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. சின்னதாக ஒரு குட்டி மாட்டு பண்ண அந்த இடத்துல இருக்குது. போகலாங்களா உள்ளார? இந்த இடம் வந்து நல்லா இருக்குங்க. வியூஸ் ஃபால்ஸும் அந்த டேம்லேருந்து வர தண்ணி வந்து ஒரு ஃபால்ஸ் மாதிரி வந்து இங்கே போயிட்டுருக்குங்க. வந்துட்டோம், செம்ம வியூங்க. ஏய் சூப்பராக இருக்கா வியூஸு. அந்த டேம் சுத்தம் அந்த டேம்ல வந்து வெளியோட தண்ணி சின்னதாக சுற்றியோட ஃபால்ஸ் தமிழுங்க. இந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக டேம் பார்த்து கப்பல் போன மாதிரி வந்து மினி ஃபால்ஸ் வந்து நமக்கு வந்து சட்டத்தை ஒன்றும் கேட்காதுன்னா இந்த ஃபால்ஸோட வந்து க்ளோஸ்அப்பாக வந்து நம்ம வந்து ஒரு வியூஸ் பார்த்துக்கலாங்களா? வந்து குளிக்கலாம் வந்து முடியாதுங்க. ஏன்னா வந்து வர ஃப்ளோவில் வந்து கீழே வந்து எவ்வளோ பண்ணால் இருக்குன்னு தெரியல. அதுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த இடத்துல வந்து இல்லை. ஜஸ்ட் அவங்க வந்து வியூஸ் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். பட் குளிக்க நினைச்சிங்கனாக்கா வந்து ரொம்பவே கஷ்டம். நமக்கு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல 4 மதகு இருக்குது. ஒரே ஒரு மதகு மட்டும்தான் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கான வாட்டர் ஃப்ளோ பார்த்திங்களா எவ்வளோ இருக்குன்னு. ஒரு மினி ஃபால்ஸே வர அளவுக்கு வந்து வாட்டர் ஃப்ளோ இருக்குங்க. பட் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மதகு மட்டும்தான் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இங்கே இருக்கிற இந்த 4 டேம் ஃபுல்லாக வந்து வாட்டர் வந்து அதிகமாகிட்டு 4 மதகு வந்து திறந்து விட்டாங்கனாக்கா இந்த ஃபால்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. ஃபால்ஸோட ஃப்ரண்ட் வியூ பார்த்துங்களா? இப்போ ஃபால்ஸோட வந்து நம்ம மேலே டாப்பில் இருந்து பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. இங்கே போகிற இந்த கொஞ்சம் தண்ணி தாங்க அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய ஃபால்ஸாக இருக்குது. சின்ன குப்பநத்தம் டேமோட நம்ம வந்து டாப்பில் வந்து பார்த்துருக்கோம். அந்த பக்கம் வந்து தண்ணி டேம்லேருந்து வர தண்ணி இந்த பக்கம் வழிந்து போகிற ஒரு குட்டி ஃபால்ஸ். அதோட ஃப்ரண்ட் வியூ பார்த்தோன்னா இப்போ வந்து டாப் வியூவில் வந்து நம்ம பார்த்துட்டு
இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இந்த டேம் தண்ணியில் கொஞ்சமாச்சும் வந்து நம்ம காலை நினச்சிட்டு போயிடலாம். தண்ணி ரொம்ப சில்லஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய அந்தந்த இடத்துல வந்து பாசி இருக்குங்க. தண்ணியில் கால் நினைச்சாச்சு. தண்ணி வந்து அந்தளவுக்கு சில்னஸ்லாம் இல்லைங்க, வெறும் நார்மல் வந்து வார்ம் வாட்டராக தான் இருக்குது. பட் நான் உங்களுக்கு வந்து இன்னொன்று காரணம் பண்ண விஷயம் வந்து இந்த மார்னிங் டைமில் வந்து சண்டேஸை வந்து இந்த ஜவ்வாது ஹில்ஸ் வந்து காமிக்க நினச்சேன். பார்த்துடலாமா? எனக்கு பேசவே தெரியுது நினைக்கிறேன். சூரிய வெளிச்சம் வந்து மூஞ்சில் அடிக்குது. சண்டேஸ் எப்படின்னு பார்த்துடலாமா? இந்த ஃபால்ஸு, குட்டி ஃபால்ஸு, அப்படியே வந்து மேலே வந்து ஜவ்வாது மலையோட சன்ரைஸ் பார்த்துக்கோங்க. எப்படி சூப்பராக இருக்கா? இவ்வளோ நாள் காலையிலே வந்துச்சுங்க. இப்போ மணி கிட்டத்தட்ட 7:30க்கு மேலே ஆகுது. பட் இந்த மலையெல்லாம் மறைச்சிருந்தாலும் நம்ம வந்து சூரியன் பார்க்க முடியல. இப்போ பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. கண்ணே கூசுதுங்க, அந்தளவுக்கு இருக்குது சன்ரைஸ். சன்ரைஸோட அப்படியே வந்து இந்த மினி ஃபால்ஸோட இந்த டேம் வாட்டர் ஃப்ளோவோட இன்றைக்கி மார்னிங் வந்து சூப்பராக வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணுங்க. வீட்டிலேருந்து நம்ம கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்துருக்கோம். 2 வாண்டுங்க வந்து தப்பில் விளையாடிட்டு இருக்காங்க தண்ணியில். மாட்டு பண்ணை, அந்த மாட்டு பண்ணை வந்து பால் கறந்துட்டுருக்காங்க. எப்படி கறந்துருக்காங்க பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி பால் கறக்குறாங்கன்னு? யூஸ்வலாக வந்து அந்த காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ வந்து நாங்களும் வந்து மாடுலாம் வச்சுருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாத்திரம், ஒரு சின்னதாக வந்து பக்கெட், அந்த மாதிரி ஒரு பெரிய பால் இதுக்கிறத கட்டுருக்கோம். இவ்வளோ வந்து பார்த்திங்கனாக்கா டைரெக்டாக வந்து நம்ம வாட்டர் பாட்டில் இருக்குங்க, அதை வச்சு வந்து டைரெக்டாக அதிலே வந்து பால் கறந்துட்டுருக்காங்க. இப்போ நம்ம வந்து அந்த தண்ணி வந்து வந்துருக்குங்க. அந்த இடம் ஃபால்ஸ் அதிகமாக இருந்ததில்ல, அந்த இடத்துல நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரம் போனாக்கா வந்து உள்ளார வந்து ஏதாச்சும் வந்து நம்ம கிட்ட போய்ட்டு எதனா குளிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ட்ரெஸ்ஸு வேறு எடுத்துகிட்டு வரல, அட்லீஸ்ட் வந்து அந்த வியூஸ் போய்ட்டு போய் பார்க்கலாம் சொல்லிட்டு நான் போய்ட்டுருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், ஏதோ காட்டுக்குள்ளே வந்து இந்த ஜீப் போகணும் தெரியுமா, இந்த சஃபாரி போகிறதுக்காக போட்டு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி வந்து ரூட் இருக்குது. கரடு முரடாக இந்த டேமோட ரொம்பவுமே ஃப்ரண்ட்டில் வந்துட்டுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஃபால்ஸ், அது வந்து அந்த இடத்துல இருக்குது. இது வந்து ரொம்ப முன்னாடியே வந்துருக்குங்க. இந்த இடத்துல தெரியுதுங்களா, இந்த மலை இடுக்கில் இப்போ வெறும் பாறை தான் தெரியும் உங்களுக்கு. பட் அதுவும் வந்து ஒரு ஃபால்ஸ் தாங்க. மழை சீசன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடமும் வந்து ஃபால்ஸ் சூப்பராக இருக்கும். பட் வந்து அந்த ஃபால்ஸோட மெயின் கிட்ட வந்து போகிறது நமக்கு அனுமதி இல்லை. அந்த இடம் போக முடியாது, வழியும் கிடையாது. ஆனால் அது தண்ணி வந்து வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குளிக்கிற அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த இடம். உள்ளே போயிட்டே இருக்கும் தண்ணி. அங்கங்கே இருந்து வருதுங்க. அது அந்த பக்கம் இருந்து சொல்லிட்டு கொஞ்சம் வருது, இந்த பக்கம் இருந்து வருது. எல்லாமே வந்து கடைசியாக வந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு சின்ன ரிவராக போயிட்டுருக்கு. இதுதாங்க நம்ம அங்கே பார்த்தோம்ல, அதோட ஃப்ரண்ட் வியூக்கு வந்து வந்தாச்சு. பட் இங்கே எங்கேயுமே வந்து குளிக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லா இடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து பாறைலாம் எல்லாம் வந்து கல்லெல்லாம் வந்து ரொம்ப கூர்மையாக இருக்குது. இறங்கிறதுக்கும் வந்து நமக்கு அந்தளவுக்கு இதுவாக இல்லை, கொஞ்சம் பயமாக தான் இருக்குது.
2 குரங்கு தனியாக பண்ணுறது பேன் பார்த்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஒரு குரங்கு மானிடே நடக்குங்க, அவ்வளோ இருக்குது அந்த இடத்துல. போங்க போங்க வாங்க. டேம்லேருந்து வர தண்ணியை வந்து நம்ம அந்த பக்கம் போய் பார்த்தோம்ல, இன்னொரு இடத்துல வந்து சின்னதாக வந்து ஃபால்ஸ் மாதிரி இருக்குன்னு, இந்த பக்கமும் வந்து வருதுங்க, அந்த பக்கம் இருக்குது, அதையும் போய்ட்டு நம்ம பார்த்துடலாம். சின்னதாக மதம் மாதிரி இருக்குது தண்ணி வர்றது. நம்ம அந்த பக்கம் போயிடலாங்க. அது தெரியுங்களா, குட்டியாக ஃபால்ஸ் மாதிரி வந்து கீழே வருது. ஆக்சுவலாக வந்து இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஹைட்டில் இருக்குங்க. அங்கேருந்து வெளியே போகிற ரிவருக்கு வந்து போகிற தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு வந்து இந்த ஃபால்ஸ் மாதிரி வந்து இருக்குது. அந்த இடம் போய்ட்டு பார்த்துடலாம். ஒரு தவிர இருக்குது, இது மேலே போகணுன்னு வச்சுக்க, நம்ம அங்கே போய்ட்டு அதோட ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. வியூஸ் மட்டும் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பக்கம் பள்ளம், கீழே இறங்க முடியாது. சூப்பராக வந்து நம்ம தண்ணி டேம்லேருந்து வர வழியில் 2 பக்கமும் ஒரு குட்டி குட்டி ஃபால்ஸ் இருந்தது. அந்த பக்கம் ஃபஸ்ட்டு போய் நம்ம பார்த்தோம். இது வந்து அதோட ஆப்போசிட் சைடு. இந்த பக்கமும் வந்து நம்ம பார்த்துருக்கோம். உப்புநகர் டேம் ஃபுல்லாக வந்து நம்ம பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேருந்து கிளம்பலாம். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, வீட்டில் வர தேடிட்டு இருக்கோம். போய்ட்டு நம்ம கிளம்பலாமா? இந்த ஃபால்ஸுக்கு வந்து ஒரு பாய் சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். அந்த பக்கம் போகிற இடத்துல தான் ஒரு பார்க் இருக்குது, அதை போய்ட்டு பார்க்கும்போது பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே இருக்கிற இந்த டேமில் இருக்கிற ப்ளே ஏரியாவுக்கு வந்துங்க நிறைய சில்ட்ரன்ஸ்லாம் வந்து விளையாடுறதுக்கு நிறைய இதெல்லாம் வச்சுருக்காங்க. சுற்றவே முடியல. அந்த பக்கம் வந்து நிறைய விளையாடுறதுக்கு வந்து சில்ட்ரன்ஸுக்கு வந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த பக்கம் இருக்குல்ல, இது மட்டும் தான் வந்து சில்ட்ரன்ஸுக்கு விளையாட்டுக்கு ஏரியா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சும்மா பார்க் கார்டனிங் மாதிரி வந்து வச்சுருக்காங்க. எல்லாம் காஞ்சி போயிருக்குங்க. நம்ம வந்து ராங் சீசனில் வந்து வந்துட்டுருக்கோம். அவ்வளோதான். இது வந்து இந்த ரோடோட எண்டு வரைக்குமே வந்து இந்த கார்டனிங் வந்து வச்சுருக்காங்க. பெரிய மூங்கில் மரம். சரிங்க, இந்த இடம் போதுமான அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்புவோம். மறுபடியும் நான் உங்களை எல்லாரையும் வந்து இன்னொரு சூப்பரான வீடியோலாம் சந்திக்கிறேன். Until then, bye from Karthik. Bye.